ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான எனக்கு ரீசன்ட் டைம்லேயே வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்று பிடிக்கும் பிடிக்காம போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து காட்டன் சாரியை நான் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த ஏஜில் வந்து முன்னாடிலாம் வந்து அழகா இருக்கா, ட்ரெஸ் போட்டால் அழகா இருக்கான்னு தான் பார்ப்போம். இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஒரு ட்ரெஸ் போட்டால் எவ்வளோ நேரம்னாலும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டுமே தான் பார்த்து நான் குவாலிட்டி கிளாத்து அந்த மாதிரி பார்த்து தான் ட்ரெஸ் வாங்குறேன். அழகுக்காக போடுற காலம் போயிட்டு கம்ஃபர்டபுளுக்காக போடுற காலம் வந்துச்சு. இப்போ வந்து ரீசன்ட் டைமில் எனக்கு காட்டன் சாரி தாங்க ரொம்ப காட்டன்ஸில் வந்து நைட்டியாக இருக்கட்டும், என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டாப்ஸோ எனி ட்ரெஸ்ஸு இது பாருங்கள், இதுவும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஷர்ட்டு தான் ஒரு நைஸான காட்டன் மாதிரி தான் வரும். கசகசன்னு இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்வளோ ஒன் டே ஃபுல்லாக போட்டாலும். அது மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைமில் காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிச்சி தேடி வாங்கிட்டு இருக்கேன். நிறையவே இருக்குது. அடுத்தடுத்து லைனாக நான் வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாமல் வச்சிட்டு இருக்கேன். ஒன்றா தைச்சி நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மக்கிட்ட காட்டன் சாரீஸ் கொஞ்சம் சூப்பரான கலெக்ஷன் வந்து ஒவ்வொரு பீஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நான் விரும்பி கேட்டதில் ஒரு 4 மாடலில் வந்து ஒவ்வொரு பீஸ் சிங்கிள் கலரு அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நான் அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தான். குவாலிட்டியில் வந்து நம்பர் 1 இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது தான், நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ரேட்டு கம்மியில் குவாலிட்டி இல்லாத லோ குவாலிட்டியாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நானே வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வாங்கும்போது பார்த்து தான் வாங்குவேன். குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப 100 200 அந்த லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து எனக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்கிட்ட ட்ரெஸ்ஸு இல்லை. லோ குவாலிட்டின்னு வந்து நம்மக்கிட்ட சாரீஸ் இப்போதைக்கு இல்லை. அதாவது நான் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தாலுமே அதுலேயும் குவாலிட்டி நல்லா இருக்கா, சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஆனாலும் சரி, உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் வாரோம், நிறைய இப்போ சோசியல் மீடியா எல்லோரும் பார்க்குறோம். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு சாரியை காமிக்கிறேன், அப்புறம் நம்ம ரேட் பற்றி பேசிக்கலாம். இது வந்து கைத்தறி காட்டன் சாரீஸ். ரொம்ப இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்ச கலராக எனக்கு பிடிச்சி பார்த்து செலக்ட் பண்ண பீசஸ் தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு, அதாவது எனக்கு நான் சாரீ வாங்கினா எப்படி வாங்குவேன், எந்த கலரில் வாங்குவேன் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட நான் இப்போ காமிக்கிறேன். எனக்கு எப்படி வாங்குவேனோ அதே மாதிரி தான் நான் சேல் பண்ணுறதுக்கும் பார்த்து வாங்குவேன். இப்போ பாருங்கள், ஒரு அழகான இந்த என்ன கலரு, கத்தரிப்பு கலரா. இதில் வந்து டபுள், உங்களுக்கே தெரியும், அந்த இது என்ன த்ரெட்டு வந்து டபுள் த்ரெட்டு வந்து கிராஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒன்று வந்து கத்தரிப்பு கலரு, ஒன்று வந்து நேவி ப்ளூ கலரு. அந்த கத்தரிப்பு கலர் நூலையும் நேவி ப்ளூ கலர் நூலையும் கிராஸ் பண்ணுனா இந்த மாதிரி ஒரு ஷேடு வந்து கிடைக்கிது நமக்கு. ரொம்ப அழகான சாரி பாருங்கள். லாங் பார்டர், இது வந்து பெரிய பார்டரு, மயில் போட்டு ரொம்ப அழகான சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நார்மல் கலராக இருக்கட்டும், மீடியம் கலராக இருக்கட்டும், ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க யார் கட்டினாலும் செம்மையாக இருக்கும். அதில் டவுட்டே இல்லைங்க. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பாருங்களேன், நான் கட்டி ப்ளவுஸ் தைச்சிட்டு, இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாது, நான் வந்து தனியாக போய் ப்ளவுஸ் வாங்க தான் செய்யணும். இந்த நேவி ப்ளூவில் வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதில் ப்ளவுஸில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நேவி ப்ளூவில் இந்த மாதிரி புட்டாஸ் போட்டும் நம்மளுக்கு ப்ளவுஸ் கடையில் கிடைக்கும். இல்லைன்னா பிளெயின் இதாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, பேங்க் ஒர்க் போகிறவங்க, காட்டன்ஸ் விரும்புகிறவங்க, இப்போ வந்து டே ஃபுல்லாக நான் சாரியில் இருக்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸை வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கசகசன்னு இருக்காது, லுக் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது நான் இவ்வளோத்தையும் சொல்கிறத விட நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி நான் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இதை நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு மடிக்க முடியாது, அதுவே ஒரு பெரிய வேலையாக ஆயிரும். அதனால் யோசிக்கிறேன், இல்லைன்னா பிரித்து காமிச்சிருவேன். ரொம்ப அழகான ஒரு சாரி, செமையாக இருக்குல்ல. இதுக்கு மேலே பிரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பிரிச்சா மடிக்க முடியல, பேப்பர் வச்சு மடிச்சிருக்காங்களா. அந்த மடிப்பு வந்து மிஷின் மடிப்பு. இது வந்து கைத்தறி மிஷின் கிடையாது, அதாவது பெரிய மிஷின்ஸ் கிடையாது, கைத்தறி காட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் போட்டிருக்கோம், லாங் பார்டரு. இது வந்து காப்பர் ஷேடில் பார்டர் கொடுத்துருக்காங்க, கோல்டு கிடையாது, காப்பர் ஷேடு சாரி. வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் எல்லாமே இப்போ நம்ம சிங்கிள் பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
ப்ரீ புக்கிங். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம் இதையே. இப்போ அடுத்தடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து திரும்ப அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து எப்படி ஒரு 1 வீக் ஆகிடும். அதாவது 4 days to 1 week ஆயிரும். நான் உண்மையாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. ஒரு குறைஞ்சது 4 நாள் to 1 week அப்படின்னு ஆயிரும். அதாவது நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து உங்கள் கைக்கு வர்றது வரைக்கும் அந்த டேஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் கலரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு நம்ம இதை கொடுத்துடலாம். அடுத்தடுத்து வந்து அடுத்த ஆர்டர் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஷாப்புக்கு வரவங்க இப்போ சாரீ விரும்பி என்கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்களா ரெகுலர் கஸ்டமர், அவங்களுக்கும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நேற்று தான் வந்துச்சு இது. நேரில் வர்றவங்களும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்க்கலாமா? இது வந்து ஒரு நேவி, டார்க் நேவி ப்ளூ கலரு. இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் ப்ளூ. அதாவது எப்படின்னா இந்த ப்ளூ கலர் த்ரெட்டும் நேவி ப்ளூ கலர் த்ரெட்டும் மிக்சிங் ஆனால் இந்த மாதிரி ஒரு கலர். காப்பர் கலரில் ரவுண்டாக புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கு. பிளைன் சாரீ தான், பிளைன் கைத்தறி காட்டன் சாரீ பாருங்க. இதில் வந்து நம்ம இந்த கலரில் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ரேட் டீட்டெயில் வேணும்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம நம்பர் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த எந்த சாரியோட ரேட் உங்களுக்கு வேணுமோ அந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க, ரேட்டை அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து நம்பர் இல்லாதவங்க புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் நம்பர் கேளுங்க, நான் நம்பர் தரேன். இது ஒரு சாரி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து சேம் ஒரு நேவி ப்ளூ, அந்த ப்ளூ ஆனால் இதில் வந்து மயில் போட்டிருக்கு. அதில் வந்து ரவுண்டு புட்டாஸ் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. அறுக்காம சீக்கிரமா வீடியோ எடுக்கணுமா? நான் முக்கியமான விஷயம் தானே சொல்றேன், எங்க அறுக்கிறேன் நீங்களே சொல்லுங்க. இது 2 நேவி ப்ளூ. ஒரு பொருளை காட்டும் போது அதை விளக்கமா சொன்னாதான் புரியும், இல்லைன்னா எப்படி புரியும்? அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல கலர். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மையிலே சொல்றேங்க, இந்த சாரீ என் கைக்கு வரதுக்குள்ளேயும் நான் எவ்வளோ இதுக்காண்டி பேசி 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 உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொன்றும் யூனிக்காக பார்த்து இந்த கலர் பார்டர் தான் இருக்கணும், இப்படி தான் காம்பினேஷன் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், பார்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும், ஒன்று பார்த்து செம்மையான ஒரு கலர் பாருங்க. கிளிப்பச்சை கலரு, டார்க் கிரீன் கலரு, சூப்பராக இருக்கும். விட்டா வந்து உண்மையிலே சொல்கிறேன், என்கிட்ட இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ இருந்துச்சுன்னா இந்த எல்லா சாரியும் நானே எனக்கு கட்டிப்பேன். எல்லா சாரியும் என்னால் கட்ட முடியாது, ஆனால் ஒவ்வொரு டைம் பார்சல் வரும்போது ஒரு சாரி நான் வந்து எடுத்து கட்டிப்பேன். செமையா இருக்குல்ல? இப்போ வந்து இந்த மாதிரி லாங் பார்டர்ல, அதாவது இந்த சைஸ்ல உள்ள பார்டர்ல 4 பீஸ் தான் இருக்கு. அந்த 4 பீஸும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இந்த 4 பீஸ் தான் இந்த லாங் பார்டர்ல. ஒரு நேவி ப்ளூ, இன்னொரு நேவி ப்ளூ, இந்த கத்தரிப்பு கலரு, இந்த கிளிப்பச்சை கலரு. இன்னொன்று வந்து அடுத்த மாடலுக்கு நம்ம போயிடலாம். இது வந்து பார்க்க உங்களுக்கு இது வந்து முந்தானை மாற்றி மடிச்சிருக்காங்க. சாரி வந்து பிளைனு தான், முந்தானையில தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்டரு டார்க் மெரூன் வித் கிரீன் கலர்ல மாங்காவா போட்டிருக்கு பாருங்க. சாரி இப்படிதான் இருக்கும், ஆனா மடிப்பு வந்து முந்தானையே இப்ப மேல காமிக்கிற மாதிரி மடிச்சு வச்சிருக்காங்க. கிரீன் கலர்ல கோல்டன் கலரு மாங்காய் போட்டது, ஜரி மாங்காய் போட்டது டிசைனு. கிட்ட எத்தனை பீஸ் டிசைன்ல வந்து இந்த மாதிரி சைஸ் பார்டர்ல வந்து 6 பீஸ் இருக்கு. நம்ம கிட்ட 6 பீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு கலரு, அதுக்கப்புறம் சரி வீடியோ முடிச்சுட்டு நானே மடிச்சுக்கிறேன். ஒரு மாம்பழ கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி. இது வந்து முந்தானை, இதை வந்து பார்க்காதீங்க, இது வந்து முந்தானையை மேலே வச்சு மடிச்சிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம், அதான் நல்லா இருக்கும். இதுதான் உள்ள, சூப்பரா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். எல்லாமே நான் சொன்னேன்ல, நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணேன் ஒன்றும் பாருங்க. ஒன்றும் அவ்வளோ ஒரு சூப்பரான கலரு. இது வந்து மாம்பழம் கலர் த்ரெட்டும் பிங்க் கலர் த்ரெட்டும் மிக்சிங்கில் இருக்குது, அதனால் இந்த ஒரு கலர் கிடச்சிருக்கு. ஒரு நேவி ப்ளூ கலர், நேவி கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் போட்டிருக்கு. இது வந்து முந்தானை, அது ஈஸியாக மடிக்கலாம். வேறு என்ன பண்ண, முந்தானையை வச்சு நம்ம வீடியோவில் காமிக்க முடியாது, உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கணும். மடிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டால் முடியுமா? இங்கே பாருங்க,
இது ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரு, அப்புறம் கோல்டன் கலர் ஜாரி கொடுத்துருக்காங்க. நீங்க மடிக்க தெரியலன்னா தயவு செய்து வச்சிருங்க, நானே மடிச்சுக்கிறேன். இது சேம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெரூன் காமிச்சேன் தெரியுமா, அதே மெரூன்ல தான் 2 பீஸ். நான் தான் கேட்டேன், அதை 2 பீஸ் இருக்கு. இது வந்து முந்தானை. ஒய்யாம சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து க்ரீம் சேல் பண்ண பார்த்தீங்களா, அதுல நிறைய அனுபவம். எத்தனை டைம் சொன்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம் இல்லையா, அதனால சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எல்லாருக்கும் புரியணுமே தவிர ஒருத்தருக்கு கூட புரியாம இருக்கக்கூடாது. அதனாலதான் இதுவும் சேம். அது வந்து அது வேற எல்லோ, இது வேற எல்லோ. இது வந்து பிங்க் கலர் த்ரெட்டும் எல்லோ கலர் த்ரெட்டும் மிக்சிங்ல இருக்கு. இது வந்து பார்க்க ஒரு எல்லோ மாதிரி தெரியாது, பிங்க்கும் எல்லோவும் கலந்த அந்த மாதிரி ஒரு ஷேடு. இது வந்து முந்தானை. நான் இப்ப உள்ள காமிக்கிறேன். என்னால கத்தி கத்தி பேசி தொண்டை வலிக்கு, ஒரு மாதிரி தொண்டை காயுது வேறுங்க. இது ஒரு விதமான கலரு. இது வந்து ஒரு தேன் கலர்னு வச்சுக்கோங்களேன். தேன் கலர் மாதிரி தெரியும் அதை பார்க்கும்போது. இந்த சைடு இருந்து பார்க்க ஒரு கலரு, அந்த சைடு இருந்து பார்க்க ஒரு கலரு, அப்படி. அந்த எல்லோ வந்து வேற எல்லோ. உங்களுக்கு இன்னொரு எல்லோ காமிச்சலாம். அந்த எல்லோ எடுங்க. அந்த எல்லோ வேற, இது வேற. அந்த எல்லோ மட்டும் ஒரு நிமிஷம் தாங்களே. வந்து வேற எல்லோ, இது வந்து வேற எல்லோ. சூப்பரா இருக்குல்ல. அடுத்த சாரிக்கு போடலாமா? ரெட் கலரு, ரெட்ல கிரீன் கலர் பார்டர் வந்திருக்கிற மாதிரி. இது வந்து மெரூன்ல 2 பீஸ், ரெட்ல ஒரு பீஸ். கிரீன் கலரும் ரெட் கலரும் மிக்சிங்ல. அது வந்து டார்க் மெரூனும் கிரீனும் மிக்சிங்ல. பாருங்க, நல்ல எனக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ரெட்டு பிங்க் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த டார்க் கலர் பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, முன்னாடி நானும் அப்படிதான் இருந்தேன். எனக்கு பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி கலர் போடும்போது நம்மளை ஒரு அட்ராக்டிவாக ஒரு பளிச்சுன்னு காமிக்குது. அதாவது நம்ம இருக்கிற கலர்லேருந்து இன்னும் நம்மளை கலராக காமிக்குது. நம்ம ஸ்கின் டோனை வந்து ஒரு படி மேலே கலராக காமிக்குது. ஒரு படி இல்லை, 2-3 படி மேலேயே கலராக காமிக்குது. அதனால டார்க் கலர்ஸ் தாராளமாக போடலாம். பிங்க் கலரு, டார்க் நேவி ப்ளூ. இந்த இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற சாரி எல்லாமே நம்மளை வந்து கலராக காமிக்கும். ஏன்னா இது நான் செலக்ட் பண்ணது. ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணால் எப்படி செலக்ட் பண்ணுவோன்னா அப்படி தான் பார்த்துருக்கேன். ஒரு மாடல் இங்கே பாருங்களேன், ஒரு சூப்பரான கலர். இந்த கலர் காம்பினேஷனில் ஆல்ரெடி என்கிட்ட சாரி இருக்குது. அதை நான் கட்டி வீடியோ போட்டிருக்கேன், ஃபோட்டோ போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இதில் வந்து இது நான் கட்டின மாதிரி. ஆனால் இப்போதைக்கு ரீசன்ட் டைமில் நான் கட்டலை. அந்த சாரி இங்கே கடையில் தான் கிடக்கா இல்லை வீட்டில் இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான். இது என்னோட பல சாரி. இது ஒரு 2-3 டைம் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2-3 டைம் கட்டியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ரீசன்ட் டைமில் கட்டவே இல்லை. இதில் வந்து பிங்க் கலர் ஆரி ப்ளவுஸ் போட்டு கட்டியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், ஃபோட்டோ போட்டிருக்கேன், முன்னாடி போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோனில் இல்லை, பழைய ஃபோனில் இருக்கும். முடிஞ்சால் அந்த நான் கட்டியிருக்க ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் சாரி வந்து நம்மளை கலராக காமிக்கும் பளிச்சுன்னு. அதே கலர் தான். அதனால இந்த கலர் சாரியை வந்து என்னால் எடுத்து கட்டிக்க முடியாது. ஏன்னா இந்த கலர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இது என்னோட பழைய சாரி தான். அடுத்து ஒரு சூப்பரான கலர் பாருங்களேன். இந்த கத்தரிப்பு கலரு, ப்ளூ கலரு 2 த்ரெட்டும் மிக்ஸ் ஆனால் இந்த கலர் வரும். இந்த கலரை வந்து பர்டிகுலராக நம்ம இந்த கலர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 கலர் நூலும் மிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி ஷேட் கிடைக்குது. இந்த கலரை நான் எப்படி சொல்கிறது, இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து நீலம் ப்ளூ சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ காப்பர் ஜரியில் மாங்காய் மாதிரி போட்டிருக்கு. இது வந்து பிளாக் கலரு. பிளாக் கலர் சொல்லும்போது எல்லாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வாங்குவேன், எனக்கு பிடிக்கும். அது மாதிரி என்ன மாதிரி இந்த பிளாக் விரும்புகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படின்னு கோல்டன் கலர் ஜரி. இது எல்லாமே இனிமேல் நம்ம வேணும்னா சொல்லி நெய்வாங்கல்ல, கைத்தறி பண்ணுவாங்கல்ல, அங்கே பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதனால தான் சொன்னேன் ஒரு 4 நாள் to 1 வீக் ஆகும் அப்படின்னு. எல்லாமே ப்ரீ புக்கிங் தான், நம்ம கொடுக்க தான் அவங்க நெஞ்சு தருவாங்க. இது ஒரு பிளாக் கலரு. இதில் நான் கேட்டேன் நேவி ப்ளூ இருக்கான்னு. நேவி ப்ளூ வந்து இல்லை. அதனால இப்போதைக்கு பிளாக் தான் இருக்குது. பிளாக் வித் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது. நான் கட்டுவேன், எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும். நான் கருப்பு கலர் கட்டுவேன். நான் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிளாக் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லா கலர் ட்ரெஸ்ஸுமே போடுவேன். இந்த கலர் போடக்கூடாது, அந்த கலர் போடக்கூடாது அப்படின்னு எந்த கலரையுமே நான் ஒதுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு அழகான கலர், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுல மைண்ட் செட்டில் இருக்கேன். அடுத்தடுத்து வரும், நம்மளுக்கு அடுத்தடுத்த பீஸ் கண்டிப்பாக வரும். கிரீன் கலரும் காப்பி கலரும் மிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்குது.
அதில் காப்பி கலர் பார்டரில் கோல்டன் கலர் ஜரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு என்ன தெரியுமா, நம்ம கொடுக்கறது வந்து நம்மக்கிட்ட எல்லா சாரீ பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து சரி எல்லாரும் நான் வந்து ஷாப் வச்சு 3 வருஷம் கிட்ட ஆக போகுது பாருங்க. ஆனாலும் நான் வந்து சாரி எதுக்கு ஆன்லைனில் பண்ணலன்னா எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணுறதை நம்மளும் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால சாரி சேல் இருந்து ஆன்லைனில் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என்னோட கஸ்டமர் இந்த க்ரீம் மூலமாக எனக்கு கிடைச்ச கஸ்டமர் வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் நான் சொல்லுவேன். கிஃப்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்ன ஒரு தங்கச்சியா, அக்காவா, ஃப்ரெண்டா, அவங்க வீட்டு பொண்ணா அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க நினச்சா இப்போ சென்னையிலேருந்து எனக்கு என்கிட்ட வாங்குறாங்க. ஒரு பாப்பாலாம் வாங்கியிருந்தாங்கல்ல, அப்போ நான் நினைப்பேன் அவங்க எங்கே வேணால் வாங்கலாம், ஆனாலும் என்கிட்ட வாங்கணும்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா. அது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக வந்து அவங்க என்கிட்ட வாங்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால பண்ணு சாரியை காட்டுன்னு நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அதனால சரி நம்மக்கிட்ட இருக்கிறத நேரில் வந்து வாங்குறாங்க, அதை வந்து நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். க்ரீம் மாதிரி இது வந்து லேட் ஆகாது, உடனே அனுப்புகிற மாதிரி கண்டிப்பாக. இப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 நாள் to 1 வீக் ஆகும். நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறது போக எக்ஸ்ட்ரா வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு 4 நாள் to 1 வீக் ஆகும். ஆனால் அடுத்தடுத்து வரதில் வந்து நான் வந்து ரெடியாக வச்சுக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிடுவேன். என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ரெடியாக வச்சுக்கிற மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறேன். போடும்போது ரெடியாக உடனே அனுப்புகிற மாதிரி 2 டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் நினச்சா சாரீ இப்போ ஆன்லைன் பேஜஸ் நிறைய இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம். ஆப்ஸ் நிறைய இருக்குது, ஷாப்ஸ் நிறைய இருக்குது, எங்கே வேணால் வாங்கலாம். இருந்தாலும் சரி, ஒரு 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் என்கிட்ட வாங்க மாட்டிங்களா, அந்த மாதிரி வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க கடவுள் செயலில். அப்படி வாங்குறவங்க எனக்கு போதும். இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன், எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து ஆஷ் கலர், இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆஷ் கலர் வித் நேவி ப்ளூவில் காப்பர் கலரில் மாங்காய் டிசைன் போட்டிருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. கட்டினா சூப்பராக இருக்கும். நீட்டாக கிளம்புனா ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட தேவையே இல்லை. ஒரு கம்மல் போட்டு ஒரு செயின் போட்டு வளையல் போட்டால், கண்ணாடி வளையல் பிடிக்கும்னா கலர் வளையல் இதுக்கு மேட்சாக போடுங்க. அப்புறம் நீட்டாக கிளம்புனா செம்மையாக இருக்கும். பட்டு சாரி கட்டினா கூட அந்த லுக் வருமானம் தெரியானா இதில் வரும். நான் அடுத்தடுத்து இந்த சாரீஸ் வந்து நான் கட்டி ஃபோட்டோஷூட் போடுவேன், நீங்களே பாருங்கள். கலர் தேன் கலர் நான் சொன்னேன் இல்லையா, தேன் கலர். இதுலேயே நான் சாரீ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சாரீ இருக்கேன்ட்ட தேன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன், காப்பர் கலர் மேங்கோ டிசைன் போட்டிருக்கு, ரொம்ப அழகான கலர். இது என்கிட்ட இருக்குது. அடுத்து ஒரு நேவி ப்ளூ வித் ப்ளூ கலர். இதுலேயே வந்து இந்த கலர் காம்பினேஷனில் வேறு மாடலில் 4 பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. நான் காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட நேவி ப்ளூவில். அப்புறம் இந்த மாடல் டிசைனில் இந்த ஒரே ஒரு பீஸ் தான். அதாவது அந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது. இன்னொன்று சொல்லிடுறேன், எல்லாமே ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட. குறைஞ்ச குவாலிட்டி, துணி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல குவாலிட்டி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கட்டினாலே அப்படி ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும், நல்லா இருக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி. வெந்தய கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இடையில கோடாக வரும். இது ஒரு ப்ளூ, அது என்ன ப்ளூன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ளூ. ஏதாவது உங்களுக்கு சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுக்கு வேணா ஆர்டர் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ காட்டினோம்ல இந்த பீஸ் எல்லாமே வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு எல்லாமே வந்து கொரியர் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங் தான். வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேளுங்க, ரேட்டு டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும். வேற என்ன, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் டிஸ்பேட்ச். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து புக் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கே டிஸ்பேட்ச். நாளை கழிச்சு உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸுக்கு வந்துடும். அடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 4 days to 1 week ஆகிடும். நம்ம சொல்லி நீங்கள் புக் பண்ணோன்னே நான் சொல்லி அவங்க நம்மளுக்கு தறியில் நெஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் இந்த 1 week. அதுவுமே நான் சீக்கிரமாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். இதெல்லாம் இருக்க மாட்டேன், ரொம்ப அந்த க்ரீமில் லேட் பண்ண மாதிரிலாம் பண்ண மாட்டேன். க்ரீமில் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அவங்க வந்து எப்படின்னா நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு 1000 கம்பெனிக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க ஷாப்ஸ்க்கு வந்து. அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து நம்ம வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி அவங்க ஒரு பெருசாக கேர் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி உடனே வேணும்னாலும் எனக்கு வந்து புரியும், நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கோம், உடனே வேணுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட என்னால் கேட்கவும் முடியலை. அவங்க சுச்சுவேஷன் பார்த்து வச்சு மழை பெய்தா எல்லா சூழ்நிலையும் பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்கு கைக்கு வர வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து என்னால் அங்கே நெருக்கடி பண்ணி உடனே வேணுங்கிற மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் டிலே ஆகுது.
ஆனால் க்ரீமில் டிலே ஆன மாதிரி இதில் டிலே ஆகாது. ஏன்னா அது வேறு இது வேறு. ஏன்னா நம்ம க்ரீம் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து கம்பெனிலேருந்து வாங்குகிறோம், நம்ம ஓன் ப்ராடக்ட் கிடையாது, நம்ம ரெடி பண்ணலை. அந்த இது நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரே கம்பெனிலேருந்து வாங்கலை, அப்போ எல்லாமே வேறு வேறு கம்பெனி. அங்கங்கேருந்து வரும்போது ஒன்றும் இப்போ ஒரு கஸ்டமர் 10 பொருள் ஆர்டர் போடுறாங்க, அந்த 10மே வேறு வேறு கம்பெனி. அப்போ அந்த 10 கம்பெனிக்கு நான் ஆர்டர் போட்டு வாங்கணும். இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு பீஸாக வாங்க முடியாது, அது மெயின் பிரச்சனை எனக்கு. அதனால தான் உங்களுக்கு க்ரீமு எனக்கு லேட்டே ஆகுது. இப்போ ஒரு 10 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஒரு க்ரீமில், அந்த 10 பேரும் 10 க்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க, 10 க்ரீம் எல்லாமே 10 கம்பெனி அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு க்ரீமை அங்கே நான் ஆர்டர் போட முடியாது. நான் ஆர்டர் போட்டால் மொத்தமாக பல்காக தான் போடணும், அதுக்கு எங்கிட்ட அமௌண்ட்டு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து டிலேயே ஆகுது. அது கொஞ்சம் மொத்தமாக ஒரு பாக்ஸாக அவங்க ஆர்டர் போடுவாங்கள்ல என்கிட்ட, அதாவது கஸ்டமர் ஆர்டர் போடும்போது ஒரு 20 பேர் 30 பேர் ஆர்டர் போட்டோன்னே நான் அதை ஆர்டர் போடுவேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கனால தான் டிலே ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. லம்பாக என்னால் ஒரு பெரிய அமௌண்ட்டு கொண்டு ஏற்கனவே அதில் ஒரு லம்ப் அமௌண்ட்டு போட்டுட்டேன். இதுக்கு மேலே போடுற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. ஏற்கனவே ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட்டில் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு சக்தி இல்லை. அதனால தான் லேட் ஆகுது. சாரி வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, சி.